ரக்ஷன். ஹலோ சார். ரக்ஷன் எப்படி ரொம்ப ஜாலியா இருக்க போல இருக்க? இவ்வளவு நேரம் அப்படிதான் சார் இருந்தேன். சரிப்பா, உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு, அதான் திடீர்னு ஃபோன் பண்ணலாமேன்னு பண்ணப்பா. சார் என்ன சார் ரொம்ப நாளா காலே பண்ணல, அதுவும் எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு கலக்க ஃபினாலே இன்னைக்கு போய் கால் பண்றீங்க? அதான்ப்பா இன்னைக்கு ஃபினாலே. பாலாஜி என்ன இருக்கிற நிலைமை பார்த்தா இதுக்கப்புறம் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ. என்ன அப்படின்னா? அப்படி இல்லப்பா, அடுத்த ஷோல இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, படத்துக்கு எடுத்து போயிடுவாரோ, அதுக்கு தான் இப்பயே கால் பண்ணலான்னு பண்ணப்பா. சீச்சி, படத்துக்குலாம் போல, இங்கதான் இருக்காரு. சரி, அதான் சாம்பியன்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு, என்ன திடீர்னு ஃபைனல்ஸ் வச்சிட்டீங்களப்பா? அது என்னமோப்பா தெரியல, திடீர்னு ஷோ ஃபைனல்ஸ். பின்ன பப்புவோட சோனியா உன்னை சும்மா விடும்? பப்புவோட சூனியன் என்னையே சொன்னா அப்ப மணிமேகலை என்ன சொல்லுவேன்? பப்பு வச்ச சூனியமே அதுதான். எப்படி ஃபாலோ பண்ணி வருது பாத்தியா? நான் விஜய் டிவி ஜாயின் பண்ணல இருந்து உங்ககிட்ட கால் பேசணும்னா ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் கால பிளாக்ல போட்டுருக்கேன், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாலாஜினே தம்பி சொல்லு தம்பி. என்னண்ணே திடீர்னு இப்படி ஷோ முடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குமேனே. நானே எதிர்பார்க்கல தம்பி, படக்குன்னு முடிச்சாங்க, இனிமேட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல தம்பி. பரவாயில்ல, எனக்காவது மனசு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் சோத்திய கஷ்டமா இருக்குமே. ஆமா தம்பி, அப்படிதான் தம்பி போகுது. சரி அதை விடுங்க, உங்க பக்கத்துல இருக்க ஆளுங்க உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோத்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்கள பத்தி நான் தப்பா சொல்ல மாட்டேனே, இந்த ஷோலயே நல்லா ஃபுல்ஃபில்லா இருக்கக்கூடிய ஒரே ஜட்ஜ் அவங்க தானே. எதுப்பா எங்க ஷோல அவங்க தான் ஃபுல்ஃபில்லா இருக்காங்களா? ஷோவை ஃபுல்ஃபில் இல்லப்பா, ஷோவை ஃபுல்ஃபில்லா வச்சுக்கிறதே அவங்க தான். அதுக்காக சொன்னேன். நந்தினி தம்பி, ஒரு காமெடி ஷோல ஜட்ஜா இருக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமா? ஃபர்ஸ்ட் வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்க கூடாதுப்பா. இதுலயே அவுட்டு. அப்புறம் நல்லா காமெடி பண்ணணும். ஓகே. அட்லீஸ்ட் ஒரு அவார்டாவது வாங்கி இருக்கணும். 3 அவுட்டு. நிறைய நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கணும்பா. இதுவும் அவுட்டு. இப்படி எல்லாம் இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தா நீங்க எப்படி ஜட்ஜ் ஆனீங்க? தம்பி கூப்பிட்டாங்க, வந்துட்டேன். பரவாயில்ல, அதே மாதிரி நம்ம மக்காபாவரையும் பத்தி சொல்லி ஆகணும். ஷோவை மாத்துறீங்க, செட்டை மாத்துறீங்க, ஆனா இவரை மட்டும் மாத்தவே மாட்டீங்க. எல்லா இடத்துலயும் இருக்காரு. கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. எந்த ஷோலுமே இவர் தான் இருக்கிறாரு. கேளுங்க. நீ எல்லா சேனல்லயும் இருக்க, நீ பேசாம இரு. அப்புறம்பா எப்படி நீங்க ஃபினாலே நடத்துறீங்கன்னா ஏதாவது கெஸ்ட் எல்லாம் கூட்டிருப்பீங்களா? இருக்காங்களா? வந்திருக்காங்க. யாரு? 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, அதுவும் சீர் படம் டீம்ல இருந்து வந்திருக்காங்க. யாருப்பா வந்திருக்கா? ஜீவா சார் வந்திருக்காரு. ஓ அப்படியா, சீர் படமா? சரி சரி. ஐயா டைரக்டர் சார், நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த விஜய் டிவில இந்த பசங்க எல்லாம் இருக்காங்களே, ஒரு சினிமா டீம்னு கூப்பிட்டு 100 ரூபாய் செலவு இல்லாம மொத்த படத்தையும் உருவிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து சூதனமா பதில் சொல்லுங்க. சரி சரி. டைட்டில் ஆரம்பிச்சு எண்டு கார்டு வரைக்கும் கேட்பாங்க, தெளிவா சொல்லுங்க. சார் உங்க பேர் என்ன சார்? ரத்ன சிவா. இதுக்கப்புறம் ரத்ன சிவா கிடையாது சார். எப்படி நமக்கு ஒரு சிறுத்தை சிவா கிடைச்சாங்களோ இதுக்கப்புறம் நீங்க சீரு சிவான்னு வச்சுங்க சார். ஓகே, பக்கத்துல நம்ம ஹீரோ சார்ட்ட கொடுங்களேன். சார் சொல்லுங்க சார். அங்கிள் அங்கிள், உங்களோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். ஓ தேங்க் யூ. அந்த பாட்டு எனக்கு ஒரு தடவை பாடி காட்டுங்க அங்கிள். ஓகே, என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுங்களேன். நிலா நிலா ஓடி வா, கோட்டை சரக்கு கொண்டு வா, சிக்கன் 65 வைத்து 2 பெக்கு ஊத்து, ஒரு பெக்கு எனக்கு, இன்னொரு பெக்கு சக்தி ஆண்டி. இங்க சக்தி ஆண்டி இல்ல, நந்தி ஆண்டி இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஜீவா சார், சொல்லுங்க சார். ரீசெண்டா உங்க படம் எல்லாம் பார்த்தேன். இந்த கொரில்லா ஜிப்சி எல்லாம் அனிமல்ஸ் கூட நீங்க ஆக்ட் பண்றத நான் பார்த்தேன் சார். சரி ஆமாங்க. ஆமா சார், கொரில்லா படத்துல கூட சரத் நடிச்சிருக்கானே. இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க பேசிட்டு நம்ம பாலாஜி என்ன விட்டுறாதீங்க, அவருக்கும் ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார். படம் நடிக்கிறதுக்கு இல்ல, இந்த அனிமல்ஸ் எல்லாம் மேய்க்கிறதுக்கு. சார் ஏன் சார் எனக்கிட்ட மட்டும் பேசவே மாட்டீங்க எப்பவுமே? ஏம்மா நீதான் அந்த ஜூவே. மேடம் மேடம் சொல்லுங்க சார். மேடம் நல்ல ஃப்ளோவா போயிட்டு இருக்கு, கெடுத்து விடாதீங்க. ஜீவா சார் நீங்க வாங்க சார். இப்போ என்ன ப்ராஜெக்ட் சார் கரண்டா போயிட்டு இருக்கு? 83 ஃபிலிம் பண்ணிடுறேங்க, ஹிந்தி படம். 83 ஹிந்தி ஃபிலிமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்லங்க, 83 படம் பண்ணலங்க, ஒரு ஹிந்தி படம் ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தி படம்? ஆமா, அது கிரிக்கெட் சார்ந்த ஒரு படங்க. அப்படியே சார். அப்புறம் இப்போ சீரு இப்போ Feb 7th ரிலீஸ் ஆகுதுங்க. விடுங்க, உங்களுக்கு சீரு போயிட்டு இருக்கு, இங்க எல்லாருக்கும் பேர் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஏதாவது வாய்ப்பு இருந்தா கொடுத்து விடுங்க சார். ஐயோ நிச்சயமாங்க. அப்புறம் களத்தில் சந்திப்போம்னு ஒரு படம் பண்றேங்க. சரி சார், களத்தில் சந்திப்போம். எதுக்கு களத்தில் சந்திக்கிட்டு இப்ப வந்துடுறேன், நேரா செஞ்சிருவோம். ஐயோ எதுக்குங்க, நேரா பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசலாம் தான் சார். ஐயோ உங்களை பத்தி நான் ஏற்கனவே பயங்கரமா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேன்ஸுங்க உங்களுக்கு. வர கெஸ்ட்ல இருந்து எல்லாரையும் பயங்கரமா போட்டு கலாய்க்கிறீங்க. ஆமா இல்ல சார், நான் முன்னாடியே கொஞ்சம் ஆடியோல ஃபார்மா இருந்தேன், கொஞ்சம் ரீச் ஆச்சு. இப்போ ஒரு சாமியார் என்னன்னா வீடியோ என்னைய தாண்டி ஓவர்டேக் பண்ணி ரீச் பண்ணிட்டாரு. அதனால கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்.
இருக்கேன் சார். சார் என்ன ஆங்கர்கிட்ட பேசுறீங்க, ஜட்ஜி கிட்ட பேசுறீங்க, கெஸ்ட் கிட்டலாம் பேசுறீங்க, அப்புறம் எங்க காமெடி ஜாம்பவானுங்களாம் இருக்கானுங்க, அவனுக்கிட்ட எதுவும் பேசலாம்ல. நேராவே வந்து பேசுறேன். வரீங்களா? ஏன் இந்த ஷோல நீ எல்லாம் வர, நான் வரக்கூடாதா?